ஜென்ரலாக ஒரு லேயர் கீழே இன்னொரு லேயர் காப்பி பண்ணி வைக்கணும். என்ன பண்ணுவோன்னா ஒரு 3D வியூவில் ஃப்ரண்ட் வியூ பேக் வியூ வச்சுட்டு காப்பி பண்ணி வைப்போம். அப்படி இல்லைனா ஒரு செக்ஷன் வியூ போயிட்டு அதில் ஃப்ளோர் 1 by 1 காப்பி பண்ணி வைப்போம். ஸோ இப்போ ஃப்ரண்ட் வியூ நான் போயிட்டு இப்போது ஜூம் பண்ணிவிட்டு தென் அந்த ஃப்ளோரை கிளிக் பண்ணி அது கீழே காப்பி பண்ணி வச்சுட்டு தென் இது என்ன ஃப்ளோரோ அதை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு எகெயின் ப்ராப்பர்ட்டிஸ் டாப் போயிட்டு நம்ம செலக்ட் பண்ணி வைப்போம். ஸோ இதெல்லாம் ஸ்கிப் பண்ணுறதுக்கு தான் இந்த ஸ்கிரிப்ட் இருக்குது. கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம் வாங்க. இப்போது ஆல்ரெடி நமக்கு தேவையான லேயர்ஸ்லாம் நம்ம இந்த ஃப்ளோர் மூலிமா க்ரியேட் பண்ணி வச்சுக்கணும். நான் இந்த ஃபைலில் என்னென்ன க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன்னா லேயர் 2, லேயர் 3, லேயர் 4னு க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். தென் டாப் சர்ஃபேஸ் வந்து ரோட் சர்ஃபேஸ்னு க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இந்த ப்ராஜெக்ட்டுக்கு உள்ள கீழே இருக்க லேயர்ஸ்லாம் நம்ம டெலீட் பண்ணிடலாம். 1 2 3 கிளிக் டெலீட். ஸோ டெலீட் பண்ணியாச்சு. இப்போது நாம் இந்த லேயரை கிளிக் பண்ணிவிட்டு கீழே உள்ள அந்த ரிமைனிங் லேயர் 2, லேயர் 3, லேயர் 4 எப்படி டைனமோ மூலிமா ஜென்ரேட் பண்ணுறது, காப்பி பண்ணி 1 by 1 வைக்கிறதுங்கிறத பார்ப்போம். டைனமோ ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் டைனமோ ஓப்பன் பண்ணிவிட்டேன். அதான் க்ரே அவுட்டில் இருக்குது. டைனமோ ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் நியூ கொடுக்கணும், நியூ ப்ராஜெக்ட் கொடுத்துக்கணும். ஸோ இந்த ஸ்கிரிப்டுக்கு வந்து நமக்கு இம்பார்ட்டண்டான ஒரு பேக்கேஜ் தேவை. என்னென்னா கிளாக் ஒர்க் பேக்கேஜ் ஆட்-ஆன்ஸ். ஓகேங்களா? இது இங்கேருந்து நம்ம எடுக்கலான்னா பேக்கேஜஸ் போயிட்டு சர்ச் ஃபார் ஏ பேக்கேஜ். தென் இது கொஞ்சம் டைம் ஆகும் அது நெட்வொர்க் சர்வரோட கனெக்ட் ஆகிறதுக்கு. அது வந்த பிறகு நம்ம என்ன பண்ணணும், கிளாக் ஒர்க்குன்னு டைப் பண்ணணும். கிளாக் ஒர்க் டைப் பண்ணிவிட்டு கிளாக் ஒர்க் 2.4.0 டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? அது ரொம்ப முக்கியம். அப்புறம் தான் இந்த ஸ்கிரிப்ட் வந்து அது ஒர்க் ஆகும். சப்போஸ் இப்போ நியூவர் வெர்ஷன் இல்லை வேறு எதாவது லோயர் வெர்ஷன் கூட நீங்கள் இந்த ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த கிளாக் ஒர்க் பேக்கேஜ் வந்து இன்ஸ்டால் ஆயிருக்கான்னு என்ஷூர் பண்ணிக்கணும். தென் ஒன்லி தி ஸ்கிரிப்ட் வில் ஒர்க். ஓகேவா? இங்கே வந்து நீங்கள் கிளாக் ஒர்க் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா வெர்ஷன்ஸ் காமிக்கும். லைக் கிளாக் ஒர்க் ஃபார் டைனமோ 1.3 4.0 அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஓல்டர் வெர்ஷன்லாம் நிறையா இருக்குது. நீங்கள் லேட்டஸ்ட் வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. இதை கிளிக் கொடுத்து நீங்கள் இன்ஸ்டால் அப்படின்னா இங்கே இன்ஸ்டால்னு கொடுத்தீங்கன்னா இது இன்ஸ்டால் ஆகிடும். ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதை இன்ஸ்டால்டு காமிக்குது. ஓகே, இது க்ளோஸ் பண்ணிடலாம். இன்ஸ்டால் ஆன பிறகு இது க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு தேவையான ஒரே பேக்கேஜ் இந்த கிளாக் ஒர்க் தான். ஏன்னா அதில் முக்கியமான ஒரு நோடு தான் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு தான் நம்ம என்டையர் பேக்கேஜும் டவுன்லோட் பண்ணிட்டோம். ஸோ இனிமேல் நம்ம ஸ்கிரிப்டிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ சர்ச்சில் போயிட்டு நம்ம ரிவிட்டோட எலமெண்ட்டை டைனமுக்குள்ளே கொண்டு வரதுக்கு என்ன நோடு யூஸ் பண்ணுவோம்? முதல்லலாம் செலக்ட் மாடல் எலமெண்ட்ஸ், செலக்ட் மாடல் எலமெண்ட் அப்படின்ட்டு. ஸோ டைப் பண்ணிக்கோங்க செலக்ட் மாடல் எலமெண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா மாடல் எலமெண்ட் வந்துருச்சு. இது நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா உள்ளே வந்துடும். ஸோ இதிலேருந்து நமக்கு 4 நோடாக பிரியணும். ஓகேங்களா? இப்போ ஒரு ஃப்ளோர் கீழே இன்னொரு ஃப்ளோர் வரணுன்னா என்ன ஆகும்? ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ளோர் இருக்குன்னா அந்த ஃப்ளோருக்கு கீழே இன்னொரு ஃப்ளோர்னா அது மைனஸ் ஆஃப்செட்டாக ஆகிட்டு அது கீழே வரணும். எப்படி? இப்போ ஒரு ஃப்ளோர் டாப் லேயர் இருக்குது, அதுக்கு ஒரு 100 mm திக்னஸ் இருக்குது, அது 0 லெவலில் இருக்குது. தென் அது கீழே இன்னொரு லேயர் வரணுன்னா என்ன பண்ணணும்? அந்த திக்னஸை மைனஸ் பண்ணிவிட்டு அதோட ஆஃப்செட் -100 வச்சுட்டு வந்தால் தான் அதோட கீழே அது பேஸ்ட் ஆகும். ஸோ அதெல்லாம் கால்குலேட் பண்ணி நம்ம இந்த ஸ்கிரிப்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போது செலக்ட் மாடல் எலமெண்ட் இருக்குது. தென் இதிலேருந்து நமக்கு என்னென்ன பேராமீட்டர் வேணும்னா நமக்கு திக்னஸ் எடுக்கணும், ஹைட் ஆஃப்செட் ஃப்ரம் லெவல் எடுக்கணும், தென் அதோட லெவல் எடுக்கணும். என்ன லெவல்னு எடுக்கணும். இதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா பேராமீட்டர் பை நேம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இங்கே பேராமீட்டர் பை நேம் வந்துடும். ஸோ இது வந்து நமக்கு 3 வேணும். 3 காப்பி பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா? ஸோ பேராமீட்டர் பை நேம் நோடு வந்துடுச்சு. இப்போது நமக்கு 3 நோடு வேணும்ல, அதனால் Ctrl+C Ctrl+V தென் Ctrl+V. இப்போது 3 இது வந்துடுச்சு. இப்படி வச்சுக்கோங்க. இப்போது இந்த எலமெண்ட்டை இது 3 கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணிவிட்டு கோட் பிளாக் 3 எடுத்துக்கலாம். ஒர்க் ஸ்பேஸில் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா கோட் பிளாக் வந்துடும். ஓகேங்களா? இப்படி இது எதுக்குன்னா நேம் கொடுக்கறதுக்கு. இப்போது ஹைட் ஆஃப்செட் ஃப்ரம் லெவல் அதுக்கு வந்து கொட்டேஷன் போட்டு HIGHT ஹைட் ஆஃப்செட் ஃப்ரம் லெவல் அப்படின்னு கொடுத்துக்கணும். என்டர் செமிகாலன் என்டர்.
தென் இதை வந்து இதோட கனெக்ட் பண்ணிக்கணும். இங்கே வந்து திக்னஸ், கொட்டேஷன் திக்னஸ், இது கரெக்டாக டைப் பண்ணால் தான் கரெக்டாக வரும், இல்லைன்னா வராது. வெளியில் கிளிக் பண்ணிக்கோங்க. தென் லெவல் செமிகாலன். ஓகேங்களா? இப்போ இது செக் பண்ணிக்கோங்க. ஹைட் ஆஃப்செட் ஃப்ரம் லெவல் அப்படின்னு இருக்கா. இது வந்து ரிவீட்டில் எப்படி இருக்குது? ஸோ இந்த லேயரை கிளிக் பண்ணிட்டா ஹைட் ஆஃப்செட் ஃப்ரம் லெவல் வந்து இது 2000 இருக்குது. ஸ்பெல்லிங் பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே ஃபஸ்ட் லெட்டர் கேப்ஸில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கணும் டைனமோலையும். சரிங்களா? இப்போது ஓ வந்து கேப்ஸ், எஃப்பும் கேப்ஸு, எல்லும் கேப்ஸு. ஸோ இது நம்ம கரெக்டாக கொடுத்துக்கணும். இப்போ நீங்கள் எலமெண்ட் செலக்ட்டுக்கு இங்கே செலக்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா டைனமோவில் செலக்ட் ஆகிடும். இங்கே எலமெண்ட் வந்துருச்சு. இப்போது ரன் கொடுத்தீங்கன்னா ரன் கம்ப்ளீட்டட் ஆகிடுச்சு. இப்போ ஒவ்வொரு பேராமீட்டர் நம்ம காமிக்க 2000 காமிக்குது ஆஃப்செட்டு, திக்னஸ் வந்து 200 காமிக்குது. அந்த ரோட் டாப் லேயர் வந்து 200 mm இருக்குது. சரிங்களா? தென் இது வந்து லெவல் 0. ஓகேங்களா? லெவல் 0ன்னு வந்துடுச்சு. ஸோ இந்த நோடு என்ன பண்ணுதுன்னா பேராமீட்டர் நேம் ப்ளஸ் அதோட வேல்யூவும் கொண்டு வருது. நம்ம இதுலேருந்து வேல்யூ மட்டும் தனியாக பிரிச்செடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணலான்னா லெஃப்ட் சைடில் பேராமீட்டர் டாட் வேல்யூ கொடுங்க. ஸோ வேல்யூ கொடுக்கும்போது இங்கே வந்துடுச்சு பேராமீட்டர் டாட் வேல்யூ. இது நம்ம 3 வேணும், 3 எடுத்துக்கலாம். கனெக்ட். இப்போ ரன் பண்ணிங்கன்னா நமக்கு அதோட வேல்யூஸ் வந்துருக்கும். ஓகேங்களா? இது வந்து தனியாக காமிக்கும் 200. தென் இது வந்து பேராமீட்டர் 2000 அப்படின்னு காமிக்குது. தென் இதில் இருந்து செலக்ட் மாடல் எலமெண்ட்டில் இருந்து என்ன பண்ணணும்னா நீங்கள் லிஸ்ட் டாட் க்ரியேட் கொடுங்க. க்ரியேட் என்டர், இதில் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. தென் லிஸ்ட் டாட் சைக்கிள் என்டர், இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அமௌண்ட்டுக்கு ரைட் கிளிக் இன்டிஜர் ஸ்லைடர். ஸோ கிளிக் வந்துருச்சு. ஓகேங்களா? இது எதுக்கு லிஸ்ட் சைக்கிள் எதுக்கு அப்படின்னா இப்போ நம்ம ஒரு லேயருக்கு எத்தனை லேயர் போட போகிறோமோ அதுக்கு தான், அந்த இன்புட் கொடுக்கறதுக்கு தான் இந்த லிஸ்ட் சைக்கிள். இப்போ நம்ம ஒரு எலமெண்ட் வருது, இந்த எலமெண்ட்லேருந்து நமக்கு எத்தனை லேயர் வேணும். இப்போ நாங்கள் 3 வச்சுட்டேன். 3 வச்சுட்டு ரன் கொடுத்தோன்னா பாருங்கள் 3 ஃப்ளோராக காமிக்கும். அதே சேம் ஃப்ளோர் தான் 3 லிஸ்ட்டாக 3 ஐட்டமாக காமிக்குது. ஓகேங்களா? தென் இதிலிருந்து என்ன பண்ணணும் அப்படின்னா எலமெண்ட் டாட் காப்பி டு லெவல். இது பார்த்திங்கன்னா கிளாக் ஒர்க்கோடது. ஓகேங்களா? இதுதான் கிளாக் ஒர்க்கோட லோகோ. ஸோ இந்த நோடுக்காக தான் நம்ம பேக்கேஜ் டவுன்லோட் பண்ணியிருந்தோம். கிளிக் கொடுத்துட்டு இப்போ எலமெண்ட்டுக்கு இது, தென் லெவலுக்கு இது எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ரன் கொடுத்துக்கலாம். ஸோ ரன் ஆகிட்டுருக்கு. இப்போது இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். இதில் இங்கே ஆட்டோ இருக்குல்ல, இதை நம்ம வந்து லேசிங் சொல்லுவோம். இந்த லேசிங் வந்து நம்ம மாற்றணும். ஆக்சுவலாக இதை நம்ம என்னான்னு கொடுக்கணுன்னா இப்போ ஒரு ஃப்ளோர் காப்பியாக இருக்குது, நமக்கு வந்து 3 ஃப்ளோராக வேணும், காப்பி ஆகணும். ஸோ நம்ம என்ன லேசிங்கில் போயிட்டு லாங்கஸ்ட்னு கொடுத்துட்டு ரன் கொடுத்தோம்னா இப்போ அது 3 ஃப்ளோராக காப்பி ஆகும். பட் சேம் லொக்கேஷன் அட் சேம் லெவல். ஓகேங்களா? பேக் டு டைனமோ போனீங்கன்னா இப்போ 3 ஃப்ளோராக கிரியேட் ஆகிருக்கு. பட் டிஃப்ரெண்ட் லிஸ்ட். ஓகேங்களா? இப்போ ரிவிட் வந்தீங்கன்னா பார்க்கும்போது ஒரு எலமெண்ட்டை கிளிக் பண்ணி ஹைட் கொடுக்குறேன். ஹைட் ஆகிடுச்சு. ஸோ திரும்ப இன்னொரு எலமெண்ட் இருக்குது. இது கிளிக் பண்ணி ஹைட் கொடுக்குறேன், இன்னொரு எலமெண்ட் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணி ஹைட் கொடுக்குறேன், இன்னொரு எலமெண்ட் இருக்குது. கடைசியாக ஒரு எலமெண்ட். ஆக்சுவலாக எடுத்தோன்னா 3 லேயர் கொடுத்துருந்தோம். ஸோ அப்போனா மொத்தம் 4 ஃப்ளோர் இருக்குது. ஓகேங்களா? இப்போ திரும்ப அன்னைட் பண்ணிவிட்டு பேக் டு டைனமோ. ஸோ இங்கேருந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நியூ எலமெண்ட்லேருந்து நம்ம லிஸ்ட் ஃப்ளாட்டன் பண்ணிக்கலாம். ஃப்ளாட்டன் கொடுத்துட்டு என்டர் லிஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு
ரன் கொடுத்துப்போம். ஆக்சுவலாக கொஞ்சம் டிலே ஆகுதுன்னு நினைக்கிறேன் பேக்ரவுண்டில். ஓகே, ரிவீட் வந்து ஸ்டக் ஆனதால் ஆகிடுச்சு. ஓகே, கம்ப்ளீட்டட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக வந்துடுச்சு. இப்போ நமக்கு ஒரு மற்ற எலமெண்ட் எல்லாமே காப்பி பண்ண எலமெண்ட் எல்லாமே ஒரே இடத்துல தான் இருக்குது. பட் அது வந்து ஒரு 1 by 1 லேயர் கீழே வரணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆஃப்செட் வேல்யூ எடுத்துக்கணும். அதில் வந்து திக்னஸ் வேல்யூவை நம்ம மொத்தமாக டோட்டல் பண்ணி மைனஸ் பண்ணி அந்த வேல்யூ வந்து காப்பி பண்ண எலமெண்ட்டை கொடுத்தா தான் அது 1 by 1 கீழே வரும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ திக்னஸ் இருக்குது, திக்னஸை மல்டிப்ளை கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு ஹைட் ஆஃப்செட் ஃப்ரம் லெவல் வந்து மல்டிப்ளை திக்னஸ்க்கு -1 என்டர் கொடுத்தீங்கன்னா ரன். இப்போ வந்து திக்னஸ் வந்து -200. ஏன்னா ஸோ திக்னஸ் ஆஃப்செட்லேருந்து திக்னஸ் மைனஸ் பண்ணும்ல, அதனால் ஃபஸ்ட்டு இதை நெகட்டிவாக மாற்றிக்கணும். ஓகேங்களா? தென் இப்போது ஆட் பண்ணிவிட்டு எதாவது ஆட் பண்ணணும்னா ஹைட் ஆஃப்செட் ஃப்ரம் லெவல், தென் மல்டிப்ளை பண்ண நெகட்டிவ் திக்னஸ். இப்போ ரன் கொடுக்கும்போது நமக்கு எவ்வளோ காமிக்குது? 1800 காமிக்குது. ஓகேங்களா? ஸோ எலமெண்ட் டாட் காப்பி டு லெவல், இந்த எலமெண்ட் என்ன பண்ணியிருக்கேன்னா சேம் ஃப்ளோரை 3 டைமாக காப்பி பண்ணி அதே லொக்கேஷனில் வச்சுருக்கு. பட் நமக்கு என்ன வேணும்னா டிஃப்ரெண்ட் லேயர் டிஃப்ரெண்ட் திக்னஸோட 1 by 1 வேணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா காப்பி பண்ண எலமெண்ட்டோட டைப்பை நம்ம மாற்றணும். ஸோ அதுக்கு வந்து சர்ச்சில் போயிட்டு பேராமீட்டர் செட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து செட் பேராமீட்டர் பை நேம் அப்படின்னு கிடைக்கும். இதில் வந்து எலமெண்ட்டை கனெக்ட் பண்ணிக்கோங்க. தென் கோட் பிளாக்கில் பேராமீட்டர் நேமுக்கு டைப், எலமெண்டோட டைப்பை நம்ம மாற்ற போகிறோம், அதாவது ஃப்ளோரோட டைப் நம்ம மாற்ற போகிறோம். ஸோ இதுக்கு வந்து இது கொடுத்துக்கலாம். வேல்யூக்கு என்ன பண்ணலான்னா அதுதான் நம்ம கொடுக்க போகிற இன்புட். இப்போ ஆல்ரெடி நம்ம லேயர் 2 லேயர் 3 லேயர் 4ன்னு க்ரியேட் பண்ணியிருக்கோம்ல, ஸோ அதை நம்ம இங்கே டைப் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். இப்போது இங்கே வந்து ஸ்ட்ரிங் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸ்ட்ரிங்கில் இப்போ நம்ம 3 லேயர் போட்டிருக்கோன்னா அதனால் லேயர் 2 செமிகோலன் லேயர் 3 செமிகோலன் லேயர் _4. ஸோ இது ஒரு இன்புட். ஸோ இப்படி கொடுத்தா நமக்கு இந்த வேல்யூ எடுத்துக்காது. இது என்ன எப்படி பண்ணலான்னா ஸ்ட்ரிங் ஸ்ப்ளிட் இங்கே இருக்குது. ஸோ இது கொடுத்துட்டு ஸ்ட்ரிங்கை இது பண்ணிக்கோங்க. செப்பரேட்டருக்கு கோட் பிளாக் வேண்டாம், இதுக்கும் ஸ்ட்ரிங் கொடுத்துட்டு என்டர் கோலன். ஓகேங்களா? ஸோ இதை வந்து இப்படி கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு ரன் கொடுத்துக்குங்க. ஸோ ரன் கொடுத்தீங்கன்னா நமக்கு வந்து லேயர் 2 லேயர் 3 லேயர் 4ங்கிறது தனித்தனியாக செப்பரேட் ஆகிருக்கும். ஆக்சுவலாக இங்கே நான் காலன் சொல்லியிருந்தேன், பட் இங்கே நான் செமிகாலன் கொடுத்துருக்கேன். நீங்கள் காலன் கூட கொடுத்துக்கலாம். பட் நீங்கள் ஃப்ளோர் நேமிங் கொடுக்கும்போது என்னென்ன சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு நோட் பண்ணிக்கிங்க. அது நீங்கள் இங்கே கொடுக்கக்கூடாது. அது ஷுட் பி யூனிக். ஓகேங்களா? அப்படின்னா தான் இந்த இது ஒர்க் ஆகும். ஸோ இப்போது இங்கேருந்து என்ன பண்ணணும் அப்படின்னா சர்ச்சில் போயிட்டு இப்போ இது வந்து ஸ்ட்ரிங்காக இருக்குது, இது வந்து ஃப்ளோர் டைப்பாக மாற்றணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா ஃப்ளோர் டைப் பை நேம் அதை கொடுத்துக்குங்க. அதை கொடுத்துட்டு கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ இது வந்து ஒரு நேம் வந்து ஃப்ளோர் டைப்ஸாக மாற்றிடுச்சு. தென் இதை வந்து வேல்யூவோட கனெக்ட் பண்ணிட்டு ரன் கொடுத்துக்குங்க. ரன் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ பேக் டு லேயர் வந்து அதிலே க்ரியேட் ஆகிருக்கு. பட் நான் ஆஃப் செட் ஆகலை, இல்லை 1 by 1 கீழே க்ரியேட் ஆகலை. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட்டு அந்த ஸ்டெப் தான். இப்போ இங்கேருந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ இந்த எலமெண்ட்டோட திக்னஸ் நம்ம எடுக்கணும். ஸோ அதுக்கு ஆக்சுவலாக இங்கே எடுத்த இந்த 2 நோடு ஷிஃப்ட் காப்பி
Control V கொடுத்துட்டு எலமெண்ட்டுக்கு இது நேமுக்கு வந்து திக்னஸ் ஆல்ரெடி நம்ம அதை காப்பி பண்ணி வச்சதால் அந்த இது காப்பி ஆகிருக்கு. இப்போது ரன் பார்த்திங்கன்னா அதோட திக்னஸ் எல்லாம் வந்திருக்கு. ஸோ இதிலிருந்து மல்டிப்ளை கொடுத்துட்டு ஒய்க்கு -1 ஓகேங்களா. இதை கொடுத்துக்குங்க. இப்போது ரன். ஸோ எல்லாம் நெகட்டிவ் திக்னஸாக கிடச்சிருச்சு. இப்போது ஆஃப்செட் ஆல்ரெடி நம்ம எடுத்துக்கோல ஆஃப்செட் எல்லாம் மொத்தமாக ஆஃப்செட்டையும் பழைய டாப் லேயரோட திக்னஸும் கால்குலேட் பண்ணி நமக்கு வந்த வேல்யூ. ஸோ இதுலேருந்து என்ன பண்ணலான்னா லிஸ்ட் டாட் கிரியேட் என்டர் தென் இதை கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது லிஸ்ட் டாட் ஸ்கேன் கொடுத்துக்குங்க. ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஆட் கொடுத்துக்குங்க. ஆட் கொடுத்துட்டு இதை கனெக்ட் பண்ணிக்கோங்க. தென் லிஸ்ட் சீட் இது பண்ணிக்கோங்க. தென் இதுக்கு வந்து இந்த வேல்யூ கொடுத்துட்டு ரன் கொடுத்துருங்க. ஸோ லிஸ்ட் ஸ்கேன் இதுதான் முக்கியமான நோடு. ஆஃப்செட்டோட க்ரியேட் பண்ண லேயருக்கு ஆஃப்செட் டிஃபைன் பண்ணுறதுக்கு இப்படி தான் நம்ம கொடுக்கணும். சரிங்களா. இது நீங்கள் ரன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரியும் டீட்டெயிலாக எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு. இங்கே ஸ்டாப் பண்ணி நீங்கள் ரிவீட் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். நீங்களாக செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு புரியும். தென் இதிலேருந்து லிஸ்ட் டாட் ஃப்ளாட்டன் என்டர் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ரன். ஸோ இப்போ நமக்கு கிடச்சிருச்சு. இதெல்லாம் ஆஃப்செட் வேல்யூஸ். தென் இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா க்ரியேட் பண்ண ஃப்ளோருக்கு வந்து நம்ம கொடுக்கணும். சரிங்களா. எலமெண்ட் டாட் செட் பேராமீட்டர் பை நேம் என்னோட எடுத்துகிட்டு லிஸ்ட் டாட் ஸ்கேன் என்ன பண்ணுதுன்னு நான் சொல்லிடுறேன். ஸோ இப்போ நமக்கு வந்து ஒவ்வொரு லேயரோட ஆஃப்செட் வேல்யூ நமக்கு வேணும் இல்லையா. இப்போ நம்ம கீழே திக்னஸ் கிடச்சிருக்கு -400 -500 -701 அப்படின்ட்டு. ஸோ இது என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போது நமக்கு முதல்ல கிடச்சிருக்க அந்த ஆஃப்செட் வேல்யூ ஃபஸ்ட் ஃபார் செகண்ட் லேயர். ஆக்சுவலாக இப்போ நம்ம இங்கே கால்குலேட் பண்ணி போட்டிருக்கிறது செகண்ட் லேயரோட ஆஃப்செட் வேல்யூ ஓகேங்களா, 1800. ஸோ இந்த வேல்யூ கிடச்சிருச்சு. இதுக்கு அடுத்த வர தேர்ட் லேயரோட ஆஃப்செட் வேல்யூ என்னென்னா இந்த 1000 கிடச்சிருக்க அவுட்புட்டில் வந்து பார்த்திங்கன்னா 1400. ஸோ இது எப்படி வந்திருக்கு அப்படின்னா லிஸ்ட் ஸ்கேன் என்ன பண்ணுது அப்படின்னா கிடச்சிருக்க வேல்யூ திக்னஸ் வேல்யூவை ஆஃப்செட்டோட ஃபஸ்ட்டு மைனஸ் பண்ணி -400 + 1800னா 1400 கிடச்சிருக்கு. தென் ஃப்ரம் 1400 - 500 இட்ஸ் 900. Then from 900 after minusing 701 showing 199 ஓகேங்களா. இதுதான் நமக்கு வேல்யூவாக கொடுத்துருக்கு. தென் அதை நம்ம ஃப்ளாட்டன் பண்ணிட்டோம். இந்த வேல்யூஸை தான் நம்ம வந்து காப்பி ஆன லேயர்ஸ்க்கு கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ எலமெண்ட்டுக்கு காப்பியான எலமெண்ட் வந்து இங்கே இருக்கும். இங்கே நம்ம காப்பி பண்ண எலமெண்ட் லிஸ்ட் ஃப்ளாட்டன் ஓகேங்களா. ஸோ எலமெண்ட் டாட் காப்பி டு லெவல் இருக்குல்ல, இதிலிருந்து நம்ம எலமெண்ட்டை கொடுத்துக்கணும் இங்கே. ஸோ பேராமீட்டர் நேம் என்ன ஹைட் ஆஃப்செட் ஃப்ரம் லெவல். ஸோ இதுக்கெல்லாம் வந்து நம்ம ஹைட் ஆஃப்செட் செட் பண்ணணும். ஸோ வேல்யூ ஆக்சுவலாக நம்ம வந்து 3 லேயர் தான் நம்ம இங்கே எடுத்திருக்கோம். இங்கே நமக்கு கிடச்சிருக்க வேல்யூஸ் வந்து 4 ஓகேவா. ஸோ இதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு 3 வேல்யூஸ் மட்டும் நமக்கு தேவை. அதுக்கு என்ன பண்ணலான்னா லிஸ்ட் டாட் டேக் ஐட்டம்ஸ் எடுத்துகிட்டு இதில் வந்து என்ன பண்ணணும் கிடச்சிருக்க லிஸ்ட்டை இதோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு அமௌண்ட்டுக்கு கிடைச்ச இன்டிஜர். ஸோ இன்டிஜர் கொடுத்தீங்கன்னா இப்போ ரன் கொடுத்துருங்க. ரன் கொடுத்தீங்கன்னா நமக்கு 3 வேல்யூ தான் கிடைக்கும். இதை வந்து வேல்யூவோட செட் பண்ணிக்கலாம். வேல்யூவோட செட் பண்ணிவிட்டு லேசிங் வந்து
ஆட்டோவிலே இருக்கட்டும், ஆட்டோவில் கொடுத்துட்டு ரன் கொடுத்துருங்க. ஸோ ரன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரிவீட்டுக்கு வந்து பார்த்தோம்னா இட்ஸ் மேஜிக். பார்த்தீங்களா, 1 by 1 காப்பியாக இருக்குது. ஸோ தட்ஸ் ஆல். நம்ம ஸ்கிரிப்ட் க்ரியேட் பண்ணிட்டோம். நான் எகெயின் பொறுமையாக காமிக்கிறேன், நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கிங்க, கொஞ்சம் நல்லா கிளியராக தெரியும். இதெல்லாம் 3 பிரித்து பேராமீட்டர் பை நேமை, அதுக்கு ஹைட் ஆஃப்செட் ஃப்ரம் லெவல், திக்னஸ் அண்ட் லெவல் பேராமீட்டர் எடுக்கிறோம். தென் அதோட வேல்யூ தனியாக எடுக்கிறோம். தென் கீழே வந்து லிஸ்ட் சைக்கிள் மூலிமா எத்தனை லேயர் வேணுமோ அதை நம்ம பிரிக்கிறோம். தென் அதை வந்து காப்பி பண்ணுறோம். காப்பி பண்ணிவிட்டு என்ன ஃப்ளோர் நமக்கு வேணுமோ, ஃப்ளோர் டைப் வேணுமோ அதை ஸ்ட்ரிங் கொடுத்துட்டு ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். தென் அதை வந்து ஃப்ளோர் டைப்பாக மாற்றுறோம். தென் காப்பியான ஃப்ளோரை அந்த ஃப்ளோர் டைப்பை மாற்றிக்கிறோம். ஓகேங்களா, 3 ஃப்ளோர் டைப்பை மாற்றிட்டு தென் ஃபஸ்ட்டு கிடைச்ச செகண்ட் லேயரோட ஆஃப்செட் வேல்யூவை வச்சு மீதி இருக்க லேயருக்கு நம்ம ஆஃப்செட் வேல்யூ அதோட திக்னஸ் மூலிமா நம்ம list.scan மூலிமா நம்ம எடுக்கிறோம். அதிலிருந்து நமக்கு தேவையான ஃபஸ்ட்டு 3 திக்னஸை ஆஃப்செட் ஹைட் ஆஃப்செட் வேல்யூவை பிரித்து எடுத்து தென் element.set பேராமீட்டர் பை நேம் மூலிமா எல்லாத்தையும் கொடுத்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஓகேங்களா, இது நான் க்ரியேட் பண்ண ஸ்கிரிப்டு. மேபி இந்த மாதிரி வேறு மூலியமாக க்ரியேட் பண்ணியிருப்பாங்க லேயர் காப்பி பண்ணுறது. பட் இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்குன்னா டைனமோ எப்படி யூஸ் ஆகுதுங்கிறது ஒரு டீட்டெயிலாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஆல். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் ஷேப். தேங்க்யூ.